தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சென்னை வேப்பேரி அரசு கால்நடை மருத்துவமனையில் மருத்துவர்களின் அலட்சியத்தால் சிகிச்சைக்கு வந்த குதிரை உயிரிழந்து விட்டதாக உரிமையாளர் வேதனை தெரிவித்துள்ளார். சென்னை போரூரைச் சேர்ந்த சதீஷ் என்பவருக்கு சொந்தமான 3.5 வயதுடைய குதிரைக்கு வயிற்று வலி ஏற்பட்டதால் சிகிச்சைக்காக வேப்பேரி அரசு கால்நடை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. ஆனால் மருத்துவர்கள் கிளாண்டர்ஸ் வைரஸ் பரிசோதனை சான்றிதழ் எடுத்து வரக்கூறி பல மணி நேரம் காத்திருக்க வைத்ததாக கூறப்படுகிறது. இதனால் சைதாப்பேட்டையில் இரத்த மாதிரி எடுத்து மீண்டும் மருத்துவமனைக்கு வந்த நிலையில் சிகிச்சையின் போது அந்த குதிரை பரிதாபமாக உயிரிழந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த குதிரையின் உரிமையாளர் முதல் நாளே முறையான சிகிச்சை வழங்கியிருந்தால் குதிரை உயிர் பிழைத்திருக்கும் என்று வேதனையுடன் தெரிவித்தார். மேலும் குதிரைக்கு பிரேத பரிசோதனைக்கு மருத்துவமனை தரப்பில் 13,000 ரூபாய் வசூலிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினர். கொஞ்சம் மறுபடியும் வயிறு வலி வருதுன்ட்டு திங்கக்கிழமை நான் கூப்பிட்டு வந்தேன். இங்கே வர்றதுக்கு மதியானமாக ஆகிடுச்சு. அதனால் மதியானமாக எமர்ஜென்சியில் பார்த்தோம். அங்கே பார்த்துட்டு வண்டி டாடா ஏசிலேயே வச்சு தான் 1 மணிக்கு ட்ரீட்மெண்ட்டு இங்கே பார்க்குறேன்னாங்க. 2 மணிக்கு தான் வந்து பார்த்தாங்க. அன்றைக்கி வயிறு வலின்ட்டு நான் வந்தேன். அப்புறம் இந்த கிளாண்ட்ரஸ் வைரஸ் இருந்தனால சைதாப்பேட்டில் போயிட்டு சர்டிஃபிகேட் எடுக்கணும்னு சொல்லிட்டு குதிரையை உள்ளே அலோ பண்ணல. வெளியில் தான் வச்சு டாடா ஏசிலேயே வச்சு ட்ரிப்ஸு போட்டு அனுப்பிச்சாங்க 2 பாட்டில். திங்கக்கிழமை என் குதிரைக்கு நல்லா முறையில் சிகிச்சை பார்த்துருந்தாங்கனாக்கா இன்றைக்கி என் குதிரை இறந்துருக்காது. எப்படின்னா நாங்கள் எங்கள் வீட்டில் ஒரு ஜீவன் எங்கள் பசங்க எப்படியோ அந்தமாரி தான் இந்த குதிரையை நாங்கள் பார்த்து நடப்பிடிச்சி நடக்கிறோம். இதுக்கு எங்களுக்கு வாழ்வாதாரத்தை காப்பாற்றுறதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் இங்கே எடுத்துன்னு வந்தால் அதுக்கு சரியான முறையான மருத்துவம் கிடையாது இங்கே. இப்போ நீங்களே பார்க்குறீங்க, இங்கே ஒரு குதிரை செத்து இருக்குதுன்னா அதுக்கு காரணம் முழுக்க வேப்பேரி ஹாஸ்பிட்டலில் நடந்த ஒரு தவறு தான். உள்ளே எடுத்துன்னு வந்தால் அந்த குதிரைக்கு என்ன காரணம், எதனால் வயிற்று வலி, அதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட். 2 பாட்டில் குளுக்கோஸ் ஏற்றுறாங்க இந்த குதிரைக்கு. இவ்வளோ பெரிய குதிரைக்கு 2 பாட்டில் குளுக்கோஸ் எந்த மூளைக்கு பற்றும்? அது என்ன மாரி நான் 60 கிலோவாக இருக்குது, அது இருக்குது 400 கிலோ இருக்குங்க. அந்த 400 கிலோவுக்கு எப்படி பார்த்தாலும் 5 லிட்டர் குளுக்கோஸ் ஏற்றணும். 5 லிட்டர் குளுக்கோஸ்ன்னு பார்த்தோன்னா ஒரு பாட்டிலோட இது 500 ml. 500 ml பாட்டில் 1 லிட்டரு ஏற்றிக்கிறாங்க. அப்புறம் எப்படி இந்த குதிரைக்கு ஸ்டொமக் பெயின் கிளியர் ஆகும்? ஒரு பெயினுக்கு ஊசி போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. காரணம் என்னென்னா இந்த வைரஸ் கோஸை தான், இந்த வைரஸ் கோஸை உள்ளே சேர்க்கலை. அதனால் வெளியில் அப்படியே அனுப்பிச்சி விட்டாங்க. இப்போ இந்த குதிரையோட இழப்பு இந்த வேப்பேரி தான் காரணம். இந்த குதிரைக்கு இப்போ போஸ்ட்மார்ட்டத்துக்கு 13,000 கேட்குறாங்க. இந்த 13,000 நாங்கள் எதுக்கு தரணும், எதனால் அந்த 13,000 கேட்குறாங்கன்ட்டு இன்ன வரைக்கும் கேட்க மாட்டாங்க யாருமே. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.